ஓகே, குட் ஈவினிங் எவ்ரிவன். பால் வாங்க. ஹாய் இந்திரா, சாரா, நிரேஷன், ஹலோ ஹாய் சுதன். வணக்கம் ஹாய், ஹலோ, எல்லாரும் எப்படி வணக்கம். இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சிறப்பா நல்லா எல்லாம் இருக்கும். இருக்கோம். சிறப்பா இருக்கும். சிறப்பா இருக்கும். இன்னைக்கு பாட்காஸ்ட்ல நம்ம எல்லாம் இணைஞ்சிருக்கோம்னா, இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா, மலேசியாவை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் நம்ம எல்லாம் பேச போறோம் இன்னைக்கு. சரி சுதன், உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நான் என்னைய பத்தி முதல்ல சொல்லிக்கிறேன். ஆமா, பழகு தோசத்துல நான் இன்னொரு ஆள்கிட்ட தள்ளியோட போயிட்டு பாருங்க. சரி, ஹாய், என்னோட பேர் சந்தானநாதன். என்னைய ஸ்னேஜின்னு கூப்பிடுவாங்க. ஏன் அந்த ஸ்னேஜின்னு ஒரு பிராண்ட்னா, நான் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ப்ளஸ் ஐ எம் காமெடியன். ஸோ அவ்வளோதான் என்னை பற்றி பெருமையாக சொல்லணும்னா. அண்ட் சுதன், நீங்கள் சொல்லுங்கள் உங்களை பற்றி, உங்கள் செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. வணக்கம் வணக்கம் ஸ்னேஜி, எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் சுதன் குமார். ஸோ ப்ரொஃபஷனலி நான் ஒரு இன்ஜினியர் அண்ட் அட் த சேம் டைம் ஐ எம் ஆல்சோ காமெடி ரைட்டர். ஸோ இதுதான் என்னை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன். ஹாய் சாரா. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சியா சரா. நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ப்ரொஃபஷனலி. வீட்டில் லூஸு, பாதி லூஸு ஆக்சுவலி. வெளியே போனால் ஃபுல் லூஸ் ஆயிடுவேன். அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். ரொம்ப நேரம் நல்லா Nice. பேசிக்கிட்டாங்க. பால் வாங்க, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும். என்னோட பேர் வந்து அன்பானந்தன். தகப்பனா பேர் வந்து பூங்கா. நான் வந்து கீ அக்கவுண்ட் மேனேஜரா வேலை செய்யறேன். அதே போல ஆடியோ இன்ஜினியரா ஒரு சர்டிபிகேட் வச்சிருக்கேன். நான் அருமையான சொல்லித்தர நான் ஒரு சிரிக்கத்தக்க ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன். சிரிப்பு தான் என்னோட வாழ்க்கை. சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அமேசிங் அமேசிங். வாங்க வாங்க, இந்திராவே. வணக்கம், ஹாய், எப்படி இருக்கீங்க? ஸோ என் பேர் ஹின்றவேல். ஸ்டேஜ் பேர் வந்து மாமா ஜாமா பூமான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து சொல்லுவா மாட்டாங்க, நானே கூப்பிட்டுக்கிட்டேன், அதனால தான் சொல்றாங்க அந்த மாதிரி. ஆமா, நான் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியன். ஸ்டாண்டப் காமெடியன் வந்து நாலு வகையான மொழியில வந்து நான் பேசுவேன். மலாய், தமிழ், இங்கிலீஷ் அண்ட் மெண்ட்ரின். வாவ். வாங்க நிரேஷன், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. வணக்கம், என் பேரு நீரேஷன். ஓகே, நான் ஒரு ஷெஃப் and also comedian, stand-up comedian. இதுதான் இன்ட்ரோடக்ஷன், சிம்பிள். ஸோ நான் ஸ்கின் சேனல்ல இருக்கேன். அமேசிங் அமேசிங். இன்னைக்கு நம்ம வந்து மெயினாக என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம நாட்டில் சுவாரஸ்யமாக நம்ம இங்கே வாழ்கிறதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயத்த நம்ம ஃபீல் பண்ணுறோம். அது பட்சத்தில் நான் இன்னைக்கு எந்த டாபிக் நான் இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கேன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்கிறது தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பைக் ஓட்டும் போது எல்லாரும் ஜாக்கெட் வந்து பின்னாடிலேருந்து போட்டு முன்னுக்கு தான் ஜிப் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப வருஷமாக அந்த ஜாக்கெட்டை திருப்பி தான் போட்டு ஓட்டிட்டு போகிறேன். நான் மட்டும் அப்படி தானே, நான் ட்ராஃபிக் லைட்டில் நின்றுனா என் பக்கத்தில் உள்ள என்னோட இன்னொரு பைக் ஓட்டுற ஃப்ரெண்டு கூட அவரை ஜாக்கெட்டை திருப்பி தான் போட்டிருக்காரு. ஆனால் காலகாலமாக நாங்கள் ஜாக்கெட் ஏன் திருப்பி போடுறோம்னு தெரியாமல் இத்தனை நாள் நம்ம இது ஓடிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, ஸ்கூல் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக ஜிப்ரா கிராஸில் தான் நம்ம ரோடு தாண்டுவோம். ஆனால் இருந்தாலும் நம்ம ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி கையை அப்படி காமிச்சிக்கிட்டே தான் நம்ம ரோடு தாண்டுவோம். பார்த்தா இயல்பாகவே எல்லாத்துக்கும் அந்த பழக்கம் தான் இருக்குது. அது ஒரு ஃபன்னான ஃபேக்டாக நான் நினைக்கிறேன் நம்ம நாட்டில். சுதன், நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் அனுபவிச்சிருக்கீங்களா? மலேசியா ஃப்ளாக்கு நான் ரூலரில் கோடுலாம் போட்டு அழகாக கலர்லாம் பண்ணி அழகாக வரைஞ்சிருவேன். அந்த ஸ்டார் வரையும் போது மட்டும் எனக்கு ஏன்னான்னு தெரியல, அது ஒரு லோ பட்ஜெட்டான டுரியா மாதிரி வரைஞ்சிருவேன். ஏன்னு இப்போ வரைக்கும் புரியல. நீங்கள் சொல்லுங்கள், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கரெக்டாக கிடச்சிருக்காங்க உங்களுக்கு? கம்பி கட்டுற இல்ல 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 சார், எனக்கு இன்ன வரைக்கும் வந்து அந்த ஸ்டார் கிடைச்சது. ஏன்னா வந்து இப்போ நீங்க வந்து இந்த ஸ்லாங்கோ கொடியில ஒரு ஸ்டார் போட்டீங்கன்னா அது வந்து வெறும் 5 இதுதான் இருக்கும், 5 பூச்சு. அது வந்து நீங்க ஈஸியா போட்டுடலாம். ஆனா வந்து நான் நினைக்கிறேன் மலேசியால கொடியில வந்து 14 நீங்க போடணும். ஆமா, உங்களுக்கு அது எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் எனக்கு கிடைச்சது இல்ல. பட் யாராச்சும் அது கிடைச்சிருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட் தான் நான் சொல்லுவேன். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு ஒருத்தடையாச்சும் இந்த மைலோ இல்லை இந்த வீக்கோ ட்ரக் வரும், பார்த்துருக்கீங்களா? அதுக்கு வருஷம் நிற்போம். ஆனால் அது சர்வ் பண்ணுற அங்கிள் இருக்காருல்ல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சர்வ் பண்ணுவார். பட்டு 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 பட்டுன்னு தண்ணி பிடிச்சி 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 குடிச்சிட்டே இருப்பார். அப்படி குடிக்கும் போது ஏன்பா என்ன டேஸ்ட்டுப்பா அப்படி இருக்கும். ஆனால் குடிச்சு முடிச்சிருவோமே, முடிச்சுட்டு பத்தாது. ரெண்டாவது வருஷம் நிற்கலான்னு போனால் டீச்சர் அங்கே தான் ரோத்தான் வச்சுட்டு நிற்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து மனசு உடஞ்சிருக்கேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சின்ன கப்பு மைலோவே குடிச்சு நம்ம அந்த டைமில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். அது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா நான் நினைக்கிறேன். பால், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இன்னைக்கு எதை சம்மந்தப்பட்டு ஒரு விஷயம் நீங்கள் பேசலான்னு வந்திருக்கீங்க நம்ம நாட்டை பற்றி? வணக்கம், மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஓகே,
கல்ச்சரை பத்தி ம், தான் பேசுறேன். ம். கலாச்சாரம் சொல்லுவாங்கல்ல. கலாச்சாரம்ன்றது இந்த மலேசியால மட்டும்தான் பாத்தீங்கன்னாக்கா நிறைய விதமான கலாச்சாரங்கள் வந்து பகிர்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப நம்ம என்னதான் நம்ம தீபாவளி செஞ்சா நம்ம ஒண்டி கலந்து செய்ய மாட்டோம். பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரவங்க மலாய்க்காரங்களா இருந்தாலும் சரி, சீனவங்களா சரி, நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து தான் செய்வோம். சோ அது அது வந்து நம்மளோட ம்ஹும்ஹும். கல்ச்சர்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம செய்யற சாப்பாடு மத்தவங்க கொடுக்கறது அதுல அந்த கலாச்சாரம் வந்து ஈடுபட வந்துரும். அதே போல வந்து அவங்களோட ம். கலாச்சாரமும் மலாய்க்காரங்களா இருக்கட்டும், சீனவங்களா இருக்கட்டும், இல்ல கடசான், ஈபான் இந்த மாதிரி இருந்தா கூட அவங்ககிட்ட நம்ம பேசும்போதும் அவங்களோட அந்த உணவு உபசரிப்பும் அந்த கலாச்சாரம் வந்து அவங்க நம்மகிட்டயும் வந்து ஷேர் பண்ணுவாங்க, பகிர்ந்துக்குவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லா இருக்கும். இன்னும் வந்து ம்ஹும்ஹும். ராயானா வந்துச்சுனாக்கா சாப்பாடு மட்டும் இல்ல, அவங்க உடையும் ஒரு கலாச்சாரம் தான். ராயா வந்தாலே அவங்களுக்கு அந்த ஒரு ஆமா கலாச்சாரம் வந்து சட்டை கலர்ஃபுல்லா போடுறதும் சரி, நம்ம தமிழுங்களும் நம்ம வேட்டி ஜிப்பா இப்ப புது புது சட்டையெல்லாம் வந்துருச்சு. ஆமா சோ ஆமா சைனீஸ்காரங்களுக்கும் பாத்தீங்கன்னாக்கா நிறைய உடைகள் இருக்கு. சோ நம்ம கலாச்சாரம் நம்ம மட்டும் மலேசியாவோட கலாச்சாரம் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கலாச்சாரம். அது நம்மளுக்கு மட்டும் வச்சுக்க கண்டிப்பா மாட்டோம். நம்ம கலாச்சாரம் வந்து மத்தவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுவோம். அந்த ஒரு ஒரு கலாச்சாரம் தான். இன்ன வரைக்கும் அந்த அம்பா வந்து என்னதான் அது வந்து சைனீஸ் ம்ஹும். அவங்களோட ஃபேமிலில இருந்து வந்ததா கூட, பட் இப்ப பாருங்க நம்ம தீபாவளி ம்ஹும். வந்தா கூட அம்பாவை கொடுக்குறோம். அதே போல ராயா வந்தா கூட நம்ம அம்பாவை கொடுக்குறோம் நம்ம. சோ இந்த கலாச்சாரம் வந்து மலேசியால ஒண்டிதான் இன்ன வரைக்கும் நிலைச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம பல இன மக்கள் ம். வாழ்கிறோம் இல்லையா? ஸோ அதனால அந்த ஈச்சாவது அவங்களோட ப்ராயான அவங்களோட அந்த செலிப்ரேஷனை நம்ம அதை எடுத்து நம்மளோட இதாகவே இது பண்ணுறோம். ஏன்னா என்கிட்டயே ஒரு பஜு மலாயு அந்த கண்டிப்பா. சம்பேன் எல்லாம் இருக்கு. எனக்கு ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் வருஷம் கணக்காக வந்து ராயானா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வீட்டுக்கு போயே ஆகணும், இல்லாட்டி ஃபோன் வந்துடும். அதான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விளையாட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு நேஷனலுக்காக வந்தாக்கா நம்மளுக்குள்ள ஒரு தனி கலாச்சாரம், அதாவது தேசிய கலாச்சாரம் வந்துரும். நம்ம பேட்மிண்டன்னாக்கா எல்லாம் உட்கார்ந்து பேட்மிண்டன் பார்ப்போம். மாமா கடையா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, ஆமா. எல்லாம் மலேசியன்ஸ் உட்கார்ந்து பார்ப்போம் நம்ம. அந்த ஒரு ஒற்றுமை கலாச்சாரம் வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா மலேசியால ஒண்டிதான் இருக்கு. அந்த ஒரு அந்த ஒரு கலாச்சாரத்துல வந்து நம்மளால வந்து சுதந்திரமா இருக்க முடியுது, சந்தோஷமா இருக்க முடியுது, மத்தவங்கள பார்த்தா சிரிக்க முடியுது. சோ ஒரு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வந்து நம்ம இந்த மலேசியா மண்ணுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அமேசிங் அமேசிங் அமேசிங். ஓகே, நமது மலேசியா கலாச்சாரத்தை பற்றி மிக அருமையாக நம்ம பால் விளக்குனாரு. சுதன், ஆமா. நீங்கள் வாங்க, நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஸ்னேஜி, இப்போ வந்து நம்ம பால் வந்து கலாச்சாரத்தை பற்றி பேசினால அவர் வந்து நம்மளோட பாரம்பரிய உடைகளை பற்றி கொஞ்சம் அவங்க வந்து தொட்டனால நான் வந்து நேராக என் டாபிக் போயிடுறேன்னா, என் டாபிக் வந்து பாரம்பரிய உடைகள். சரியா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து நம்ம மலேசியாவில் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உடைகள் இருக்குல்ல, பாரம்பரிய உடைகள் வந்து நிறைய இருக்கு. நான் வந்து தேடி பார்த்ததுல என்னால் வந்து கரெக்டான ஒரு எண்ணிக்கை கிடைக்கல. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 100 பாரம்பரிய உடைகளுக்கு விட கூட இருக்கு. இங்கே செம்னாஞ்சவங்களும் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம சபாஸ்ரவா போனாலும் சரி, நம்மளுக்கு வந்து நிறைய விதமான ஆட்கள் இருக்காங்க, நிறைய விதமான உடைகள் இருக்கு. ஸோ பாரம்பரிய உடைகள்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். பாஜு மலாயும் இருக்கும், பாஜு கூரோங்க இருக்கும், பாஜு கபாயா இருக்கு. நீங்கள் வந்து சைனீஸ் சைடில் போய் பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணது வந்து சியோங்சாம் இருக்கு, சம்ஃபு இருக்கு, அப்புறம் தங்ஸுவாங்னு சொல்லி ஆண்கள் பாய்க்கிற ஒரு காஸ்டியூம் இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் வந்து நம்ம இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாரி, வேஷ்டி, ஜிப்பா. ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த நம்ம செட்டில் வந்து நீங்கள் இந்த ஷெர்வானி, இந்த குர்தா, இந்த பஞ்சாபி ஷூட் அதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் வெஸ்டர்ன் சைட் ஆஃப் மலேசியா நீங்கள் போய் பார்க்குறதா இருந்தால், நீங்கள் வந்து இந்த மலாக்கா அந்த போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட் போனீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் வெஸ்டர்ன் சைட் ஆஃப் மலேசியா நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அங்கே வந்து ரொம்ப இந்த போர்ச்சுகீஸ் ஆளுங்க மிக்ஸ் இருக்காங்களே. ஸோ அவங்களோட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட அவுட்ஃபிட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த ஜக்கெட்டு, இந்த பேண்ட்ஸு அந்த மாதிரி போய், அப்புறம் லேடிஸ்லாம் வந்து இந்த ஸ்கர்ட்ஸ் அந்த மாதிரி பாய்ச்சிட்டு இருப்பாங்க. மோ ஆஃப் வெஸ்டர்ன் சைட்டோட இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சபாஸ்ராவா சைட் போனோம்னா அவங்களோட காஸ்டியூம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளை விட ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். அவங்க வந்து அவங்க காஸ்டியூம்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு மாதிரி நேச்சுரல் மெட்டீரியலில்
ஒரு மாதிரி டெக்கரேஷன்லாம் ஒரு மாதிரி பீட்ஸ்ல போட்டிருக்கோம். நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த ஒரு மாதிரி பீட்ஸ் வகையானது, அப்புறம் நேச்சர் வகையானது, நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஹேண்ட்கிராஃப்ட் விஷயம் எல்லாமே வந்து நீங்க பார்க்கலாம். அவங்களோட லைஃப் ஸ்டைல வந்து என்ன வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னா, அந்த லைஃப் ஸ்டைல வந்து அவங்களோட அந்த அந்த ஒரு காஸ்டியூம்ல காட்டிடுவாங்க. ஆமா ஓகே, அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து இந்த இந்த செலெக்ஷன் ஆஃப் காஸ்டியூம் நீங்க பாத்தீங்கன்னா வேற வேற ஊருக்கு நம்ம போனோம்னா அந்த செலெக்ஷன் ஆஃப் காஸ்டியூம் வந்து அந்த ஒன்று தான் இருக்கும். நீங்க இந்த மாதிரி தான் பாய்ப்பீங்க, இந்த மாதிரி தான் பாய்ப்போம், ஃபார்மலா ஒரு அட்டையர் இல்லை வந்து கொஞ்சம் கேஷுவலான அட்டையர். பட் மலேசியால வந்து உங்களுக்கு வந்து இந்த அட்டையருக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஸ்கோப் இருக்கு, ஒரு வைடான ஸ்கோப் இருக்கும். நீங்க என்ன வேணாலும் பாய்க்கலாம், யாரு வேணாலும் ஆமா என்ன மாதிரி ஆமா உடை வேணாலும் பாய்க்கலாம். நம்ம வந்து மற்றவங்களோட அந்த மற்ற பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணி அவங்களோட உடைய பாய்க்கலாம். இந்த தமிழன் கல்யாணம் போகும்போது நீங்க பாப்பீங்க, டோட்டலா நம்மளுக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த மலாய்க்காரங்க இருப்பாங்க, சீனனுங்க இருப்பாங்க. பட் ஓகே, தமிழ் கல்யாணம் போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அது கஷ்டமா இருந்தாலும், ஏன்னா வேஷ்டி கட்டுறது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு வேலை. வேஷ்டி எதிர்பார்க்காத நேரத்துல கல்ற வாய்ப்புகள் அதிகமா கரெக்ட். இருக்கு. ஏன்னா வந்து நீங்க நீங்க இன்னொன்னு பாருங்க, இங்க ஓகே நம்ம மல்லே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து அந்த அந்த சாரி கட்டிக்கிட்டு அவங்க தூடமும் போட்டிருப்பாங்க. அது வந்து இங்கதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம நாட்டில் ஒண்டி தான் இது வந்து ஆக்வர்டா கிடையாது. நீங்க வந்து அது வந்து பார்ட் ஆஃப் ஒரு 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 மிக்ஸ்ட் ஆஃப் கலாச்சாரம் வச்சுக்கோமே. ஆமா, துடம் அவங்க போடுற விஷயம், பட் அதே சமயத்தில் அவங்க சாரியும் கட்டுறாங்க. ஸோ அது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச மலேசியாவில் வந்து இது வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ நம்மளுக்கு வந்து நீங்க எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் அவங்களோட உடையை நீங்க பாய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க அங்க வியர்டா தெரிய மாட்டீங்க, நீங்க ஆக்வர்டா தெரிய மாட்டீங்க. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து அந்த ஒரு ஒரு கல்ச்சருக்குள்ள அந்த அந்த இந்த உடை வந்து அந்த உடைகள் வந்து இருக்குல்ல, அந்த பாரம்பரிய உடைகளே வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிற ஒரு ஒரு முக்கியமான விஷயமா தான் நான் வந்து நம்ம நாட்டில் வந்து இது ஒரு முக்கியமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். எனக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான். நம்ம மலேசியா பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு சுவாரஸ்யமான விஷயம் வந்து நம்மளோட உடைகள் தான் ஒரு பெரிய சுவாரஸ்யமான விஷயம் நான் நினைக்கிறேன். நைஸ் நைஸ் நைஸ். சுதன் ரொம்ப அழகான இதை அழகாக எலபரேட் பண்ணி நம்மளுக்கு மிக அருமையாக சொல்லியிருக்காரு சுதன். தேங்க்யூ சுதன். தேங்க்ஸ் நஜி. சியா, வாங்க இன்னைக்கு நீங்கள் என்ன டாபிக் பேசலான்னு வந்திருக்கீங்க? நம்ம நாட்டில் எது சுவாரஸ்யமான விஷயம் நீங்கள் உங்கள் பார்வையில் அது என்னவா இருக்கு? சரி, என் பார்வையில அதாவது சுதன் நம்ம உடைகள் பத்தி பேசிட்டு இருக்கும் போது எனக்கு பெருநாள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம நாட்டுல வந்து கண்டிப்பா இந்த பெருநாள் மற்றும் கொண்டாட்டங்கள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஹாலிடேஸ்னு வந்துச்சுன்னா மலேசியால நிறைய ஹாலிடேஸ் மலேசியால தான் இருக்கு உண்மையிலே. ஹரிவேசா, சைனீஸ் நியூ இயர், காவாய், ஹரிராய, தீபாவளி, இப்படி லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ நிறைய பெருநாள் இருக்கு. அண்ட் எல்லா பெருநாளுக்கும் எல்லாரும் அதுக்கு ஏத்த மாதிரி உடைகள் போடுவாங்க, ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டிலேருந்து அந்த விளையாட்டு வீராங்கனைகள்லாம் வெளியூரில் போயிட்டு விளையாடுறாங்கல்ல, அவங்கெல்லாம் வின் பண்ணோன்னு நம்ம இங்கேருந்து வேண்டிக்குவோம், அவங்க கோல்டு மெடல் எடுக்கணும். எதனால? மறுநாள் நம்மளுக்கு ஹாலிடே கண்டிப்பாக கவர்மெண்ட் கொடுப்பாங்கன்னு ஒரு சந்தோஷம். அது நமக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஒத்துமைகள் வந்து இயற்கையாகவே இருக்குது. அது நம்ம வந்து அதை வந்து ஹைலைட் பண்ணி உணர்றது இல்லை, பட் அது உண்மை. நம்ம நாட்டு வீரர்கள் வந்து ஜெயிக்கணும்னு நம்மளுக்கு எப்போதும் அதுவும் முக்கியமா இந்த ஸ்போர்ட்ஸ், மியூசிக் அண்ட் செலிப்ரேஷன் டைம் தானே உண்மையிலே. அதுவும் இந்த ஸ்கூல்ல வந்து பள்ளிக்கூடத்துல வந்து முன்ன சிவிக் பாடம் இருக்கும்ல, அந்த வாதியார் வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி ஹரிராயா டைம்ல வந்து முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கூப்பிடுறாங்க வீட்டுக்கு, என்னென்ன இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ரோல் பிளே செய்வாங்க. இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் கிளாஸ்ல. ஸோ அந்த கிளாஸ்ல வந்து இருக்கிற மலே, சைனீஸ் மற்றும் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஆக்ட் பண்ணுவோம். ஓகே, நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹரிராயானா நாங்க எங்க போவோம், எப்படி ட்ரெஸ் பண்ணுவோம், என்ன சொல்லுவோம், சலாம் பண்றது. அப்புறம் ஒரு தீபாவளி இருந்துச்சுன்னா இலை சாப்பாடு இருக்குல்ல, அது மேல என்னென்ன வைப்போம். இதெல்லாம் உண்மையிலே ஐ திங்க் ஸ்கூல் டைம்ல தான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கேன். பள்ளிக்கூடத்துல நடந்த ஒரு விஷயம், அதாவது இந்த மாதிரி ஆக்டிங் பண்றது. அதுவும் இல்லாம இந்த ஹரி கேன்டீன் அப்படின்னு ஒரு வரும்போது ஓகே, எல்லாரும் வந்து அவங்களோட கலாச்சாரத்தை வந்து நீங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட செலிப்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து சாப்பாடு எடுத்துட்டு வாங்க, இல்லாட்டி ட்ரெஸ் போட்டுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. சோ அது பண்ணுவோம். அதுவும் இல்லாம இந்த டெக்கரேஷன்ஸ் இருக்கும்ல நம்ம வீட்டுல, இப்ப பக்கத்து வீட்டுல வந்து ஹரிராய கொண்டாடுறாங்கன்னா நம்ம வீட்லயும் அந்த புலித்த இருக்குல்ல, ஆமா, அது விளக்கேத்தி வச்சிருப்போம். அப்புறம் இந்த சைனீஸ் நியூ இயர் அந்த தங்லோங் இருக்கும், அதெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சிருப்போம். ஆனா உண்மையிலேயே பார்க்க ரொம்ப பெருமையா இருக்கும்.
உண்மையிலே நம்ம நாட்டுல கண்டிப்பா. இதெல்லாம் பண்ணோம்னா. அப்புறம் இதுதான் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அதாவது இந்த செலிப்ரேஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா, அதுவும் இல்லாம நம்ம இந்த ஷாப்பிங் மால் போகும்போது அந்த ஹரி ராயா பாட்டு போடுவாங்கல்ல. 20 வருஷமா அதே ஹரி ராயா பாட்டு தான் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு. ஹரி ராயா அப்படின்னு பாட்டு போவோம். சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. தீபாவளிக்கு கண்டிப்பா நிறைய பாடல்கள் இருக்கு. அண்ட் சைனீஸ் நியூ இயர் சொல்ல தேவையில்ல. வந்தாலே எல்லாரும் கோங்ஸி 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 நீயான்னு பாடிட்டு இருப்போம். ஆமா. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு கூட இப்போ வரைக்கும் தெரியாது. பட் நான் அது ரொம்ப சந்தோஷமா பாடிக்கிட்டே இருப்பேன். அது அந்த டைம் வந்துருச்சுன்னா என்னோட நெய்பர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஆண்டி அண்ட் ஆமா. எமிலியாலா அக்காவும் தம்பியும் அவங்க பட்டாசு அவங்க அப்பா வாங்கி கொடுக்கறது எல்லாமே அவங்க ஒண்டியா விளையாட மாட்டாங்க. எங்களையும் நம்ம வீட்டு சிப்லிங்ஸ்லையும் கூப்பிட்டு எல்லாமே ஒன்றா தான் அது விளையாடுவோம். ஆமா. அதுவும் இல்லாம ஆமா. இந்த லயன் டான்ஸ் இருக்குல்ல. ஆமா. ஆமா, லயன் டான்ஸ் வந்து ரொம்ப எஸ். முக்கியமான ஒரு விஷயம். எங்க போனாலும் எங்க அந்த லயன் டான்ஸ் பார்த்தாலும் நான் இறங்கி போய் பார்த்துருவேன். ம், அப்புறம் ம், அவங்க நான் யோசிப்பேன் எப்படி அவங்க தூக்கி வச்சுட்டு மேல அவ்வளவு மேல போறாங்க, குதிக்கிறாங்க. அது உண்மையிலே எனக்கு இப்போ வரைக்கும் அது நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அதுவும் இந்த பேண்டமிக் டைம்ல நான் ரொம்ப மிஸ் பண்ற விஷயம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தானே. கண்டிப்பா நம்ம எல்லாமே அதை தான் மிஸ் பண்றோம். இந்த மாதிரி ஒரு அவ்வளோ செலிப்ரேஷனாக இருக்கிற நம்ம நாட்டில் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஆமா. பட் ஆனால் இதில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம எப்படி இன்னும் நல்லா பாதுகாக்கணுன்ற விஷயத்த நம்ம கற்றுக்கிட்டோம். இதில் வந்து நான் வந்து எப்படி இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க நான் பார்த்து வியர்ப்பாக கண்டிப்பா. பார்த்தது என்னன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே லங்காவிலாம் போவாங்க. லங்காவி அந்த மாதிரி வெக்கேஷன்ஸ்லாம் போயிட்டு வருவாங்க. நான் சொல்லுவேன் கண்டிப்பாக எனக்கு எதாச்சும் வாங்கிட்டு வாங்கன்னு. ஆனால் மறக்காமல் எனக்கு அவங்க ஐ லவ் லங்காவி கீ செயின்ஸ் ம்ஹும். டிஷர்ட்ஸ் மட்டும் மறக்காமல் வாங்கி வச்சுருக்காங்க. நான் நிறையா சட்டை அதே மாதிரி சேர்த்து வச்சுருக்கேன். அந்த கீச்செயின் நிறைய இருக்குது. பட் நம்ம அங்கேருந்து போயிட்டு அந்த சிவனி அங்கே வாங்கிட்டு வரோம்ல, அதுதான் சந்தோஷம். அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நம்ம கொடுப்போம் கண்டிப்பாக. நான் ஆமா. லங்காவி போனேன்டா இந்தா உனக்காக இது வாங்கியிருக்கேன். பட் அதில் ஒரு சின்ன லவ் இருக்கும். அவங்க வாங்கி கொடுத்த விஷயத்தை வேணா நம்ம பார்த்து எதாச்சும் சொன்னா இதுதான்டா நான் ஆமா. அவ்வளோ வச்சுருக்கேன். பட் அவங்க அந்த ஒரு அன்போடு கொடுக்குறாங்கல்ல, அது நம்ம சந்தோஷமாக வாங்கிக்குவோம். ரைட். ஆமா. இப்போ நாளைக்கு பெட்ரோல் விலை ஏற போகுதுன்னு வச்சுக்குவோமே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரோடே ஜேமாக இருக்கும். ஏன் சொல்லுங்கள், எல்லா பெட்ரோல் ஸ்டேஷன்லேயும் போயிட்டு எல்லாரும் ஃபுல் டேங்க் அடிச்சு நிறைய காசு சேமிக்கிற மாதிரி அவங்களே நினச்சிக்குவாங்க. ஆமா. பட் ஆக்சுவலி அது இல்லை, அது ஒரு சாட்டிஸ்ஃபைங், அது ஒரு சந்தோஷம். பண்ணிட்டேன்ப்பா அதுதான். ஆமா. ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஒன்று அந்த ஒரு சிந்தனை நான் இருக்குல்ல. அப்பதான் சின்ன வயசுல காலைல எழுந்துச்சு பல்லு வளக்கிக்கிட்டு இருப்பேன். ரொட்டி பாய் சத்தம் கேட்டுரும். பீ 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 பீ. வேகமா கழுவிட்டு ஓடுறது. நில்லுங்க, தோர்த்து சிலிப்பர்லாம் நம்ம பார்க்கறதே இல்லை. அவர் நின்றுதா போதும். அப்பாடா எவ்வளோ ஆமா. இருக்கு கையில, 1 வெள்ளியா 2 வெள்ளியா என்னைக்காம சந்தோஷமா வாங்கி சாப்பிட்டுருவோம். ஏன்னா அவர் நம்ம மிஸ் பண்ண கூடாதுன்னு வேற பாக்குறோம்ல. ரொட்டி ஆ, தாத்தா நில்லுங்க. ஆமா. பாவு வைக்கிற அங்கிள் வருவாரு. அவர்லாம் இப்போ நம்ம பார்க்க முடியல. ஏன்னா இப்போ பாவெலாம் வந்து இப்போ வேற மாதிரி செட்டப்பில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அங்கிள் வந்து ஒரு கேஸ் ஸ்டவ்லாம் இருக்கும். அந்த ட்ரை சைக்கிள் வண்டியில் வருவார். அப்படியே அந்த பைக்கில் சுட சுட கிடைக்கும். அப்படியே வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு திறந்தாலே அப்படியே அனல் பறக்கும். அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு சாப்பாடு. அனௌன்ஸ்மெண்ட் வந்து எப்படி போவோம்? சாசியூ பாவ் தாய் பாவ் லோ மை காய் சாசியூ பாவ் தாய் பாவ் லோ மை காய். ஆமா. அதுவும் அந்த தாவ் தாவ் பூஜி அப்படின்னு ஒரு லோரி வரும். சுராட் கவா லவா பேட்டரி லவா இருக்கிற வீட்ல ஆமா. எல்லாம் சுராட் கவரும் எடுத்து ரெடியா வச்சிருப்போம். எங்க அம்மா சொல்லுவாங்க, டே இடியாப்பக்காரன் வந்துட்டாரு. இல்லம்மா அது புட்டு மையம்மா, நான் சண்டை கொடுத்துட்டு இருப்பேன். டே அதுதான்டா மலையில புட்டு மையம். ஆனா ஆனா ஜி என்னோட ஹவுசிங் ஏரியால இன்ன வரைக்கும் அந்த இடியப்பம் அண்ணா வந்துகிட்டு தான் இருக்காரு. ஸோ அவர் வந்து ஆனா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைமிங் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். அவங்க மார்னிங் காலைல வருவாங்க, பிரேக்ஃபாஸ்ட்காக வந்துட்டு நார்மலாக அந்த ஹார்ன்லாம் அடிச்சுட்டு போவாங்க. ஆனா அவருக்கு தெரியும் இந்த ஆமா. வீடு வந்து ரெகுலர் கஸ்டமர்னா அந்த வீட்டு முன்னுக்கு நின்று கொஞ்ச நேரம் ஹார்ன் அடிச்சுட்டு அவங்க கன்ஃபார்மா வெளியே வரலன்னா அதுக்கப்புறம் தான் கிளம்புவாங்க. ஸோ இன்ன வரைக்கும் அந்த ஒரு விஷயம் இங்க இன்னும் ஓடிட்டு இருக்கு. இதான் ஆமா. நசலம்மா ஆண்டி, குபேசேர ஆண்டி டெய்லி நம்ம வாழ்க்கையில் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்கள பார்த்துட்டே தான் இருக்கோம். நம்ம ஸ்கூல் முடிஞ்சு வெளியே போகும்போது அந்த ரொட்டி பாய், அந்த சைனீஸ் அங்கிள் ஒருத்தர் இருப்பார். அவர் நான்
அந்த மெர்டகா டைமில் பார்த்தீங்கன்னா அந்த சின்னோண்டு பெண்டேரா விற்கும். 20 காசு பெண்டேரா வந்து சின்னதாக இருக்கும், 50 சென்ட் பெண்டேரா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், உள்ளுக்கு பார்த்தா சின்ன சின்ன முட்டாய் இருக்கும். கரெக்ட். அதில் வாங்கி 2 நிமிஷத்தில் அந்த முட்டாயை காலி பண்ணிட்டு அந்த கொடியை ஒரு வாரமாக பேக்கில் சொறி வச்சு சந்தோஷமா சுற்றிக்கிட்டு இருப்போம். ரைட், நிரேஷன் வாங்க, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இன்னைக்கு என்ன என்ன டாப்பிக்கை பிக் பண்ணி இன்னைக்கு பேசலான்னு வந்திருக்கீங்க? நம்ம நாட்டில் சுவாரஸ்யமான விஷயங்கள். இன்னைக்கு வந்து என்ன டாபிக் வந்து ஃபுட், சாப்பாடு, உணவு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ எல்லா நெகிரியில் வந்து ஒரு நெகிரி ஒரு பேர் சொன்னால் அதில் ஃபுட் ஃபேமஸ்னா ஓகே லெட்ஸ் சே வந்து இப்போனா நசி கஞ்சா, பின்னங்கன்னா நசி கண்டா, ஸோ யோஹோனா லக்ஸா, தென் கிளாந்தான்னா க்ரோப்போ, கிளாந்தான்னா நசி கிராபுக், தெலுங்கானுனா லேக்கோ, அந்த மாரி சாப்பாடு உணவுலாம் ரொம்ப ஃபேமஸ். அதே நம்ம கேல்கிட்ட வந்தோமா, கேல் வந்து எங்க திரும்பினாலும் அந்த இடத்த உள்ள சாப்பாடு கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஸோ லைக் கிளாங் வந்து பக்குத்தி ஃபேமஸ். ஸோ சீ ஃபுட் சொன்னால் லைக் சீ ஃபுட் சொன்னால் ஸ்கின் சான். ஸோ எங்கே பார்த்தாலும் அது சாப்பாடு. ஸோ லெட்ஸே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாலும் தோசை வந்து சைனீஸ் சாப்பிடுவாங்க, மலேயும் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாசியாம் கூட சாப்பிடுவோம். இந்தியன்ஸ் வந்து நாசியாம் சாப்பிடுவாங்க. ஸோ ரொட்டி சானை சிக்னேச்சர், ரொட்டி சானை அண்ட் தேத்தாரே சிக்னேச்சர் மலேசியோட பிரேக்ஃபாஸ்ட்னா அதுதான். ஓ, அந்த பிளாஸ்டிக்ல கூட இருக்கும் தெரியுமாண்ணே, நீட்டா. சில பேர் ஆமா, ஒரு ஒரு மைலோ, ஐஸ், அஸ்ஸாம் பாய், எஸ் மைலோ 20 சென்ட் வைப்பாங்க. ஸோ எஸ் ரொட்டி பத்தாக்காயா போட்டு, எஸ் ஆஃப் பாயில், எஸ் ஒரு செட். ஸோ அந்த சாப்பாடுலாம் சொல்லும்போது லைக் ஹெவன், லைக் சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்கும். பட் இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி பேண்டமிக் நல்லா முடிஞ்சு ஸோ மறுபடியும் அந்த என்ன சொல்லுவாங்க நார்மலான ஒரு லைஃப் வரும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னா பினாங் நசி கண்டா. ஸோ அதுதான் இல்ல இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா மலாய்க்காரர் வந்து காலையிலேயே வந்து வகை வகையா கூவ செய்வாங்க. இந்த நெகாரக்கு கூவ, சிறிமுகா கூவ இதெல்லாம் செய்வாங்க. ஆனா நம்ம தமிழவங்களும் சரி, சீனவங்களும் சரி எல்லாமே நம்ம அப்படியே வாங்குவோம். அவங்க சைனீஸும் செய்வாங்க, அந்த அவங்களோட கூவ செய்வாங்க, நம்ம வாங்கி சாப்பிடுவோம். நம்மளோட வடை, கறிப்பாப்பு எல்லாம் நம்ம செய்வோம். எல்லாமே மீன்கள் அப்படி ஒரு வித்தியாசம் இல்லாம இருக்கும். அவங்க இடியாப்பம் சீனி தொட்டு சாப்பிடுவாங்க. அது இன்னும் ஒரு சீனி தேங்காய் பூ இருக்கும். அது தொட்டு சாப்பிடுவாங்க. நம்ம அது வீட்டுல திட்டே அதை சாம்பார் ஊத்தி சாப்பிடுறான்னு. ஓகே ஓகே, ஹிண்ட்ரா வாங்க, நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க பிரதர், அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. எல்லாமே மலேசியா சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த டைம்ல வந்து எனக்கு சுவாரஸ்யமான மலேசியாவை பத்தி நான் சொல்லணும்னா வந்து இந்த வெக்கேஷன்ஸ், இந்த ஹாலிடே, சுற்றுலான்னு சொல்றோம்ல, அந்த விஷயம் வந்து மலேசியால வந்து அது ரொம்ப ஒரு செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயம். என்னதான் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் லொகேஷன்ஸ் லைக் நம்ம சொல்லுவோம் ட்வின் டவர், கேஎல் டவர், அப்புறம் வந்து கேமரன் ஹைலண்ட்ஸ், பினாங், இதெல்லாம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் எல்லாத்துக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா நிறைய பேர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு விஷயம் என்னன்னா வந்து நம்மளோட காடு. ஸோ உலகத்திலேயே வந்து ஆக பழமையான ரெயின் ஃபாரஸ்ட்னா வந்து நம்ம மலேசியாவோட ரெயின் ஃபாரஸ்ட் தான். 130 மில்லியன் இயர்ஸ் ஓல்ட் ஆக்சுவலி. நிறைய பேர் வந்து அமேசான் நினைப்பாங்க. அமேசானுக்கும் மலேசியாவோட காடுக்கும் வந்து ஒரே வித்தியாசம் என்னன்னா வந்து அமேசான் காடு வந்து த லங் ஆஃப் த எர்த்ன்னு சொல்லுவாங்க. ஆக பெரிய ரெயின் ஃபாரஸ்ட், பிகஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட். மலேசியஸ் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து ஓல்டஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ள வந்து போயிட்டு வரதே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு டைம் டிராவல் மாதிரி இருக்கும். நீங்க டக்குன்னு இந்த காட்டுக்குள்ள இந்த சைட்ல போனா வந்து ஹாரி பாட்டர் மூவிக்குள்ள போற மாதிரி இருக்கும். டக்குன்னு அந்த சைட் திரும்பினீங்கன்னா வந்து விசர்ட் ஆஃப் ஆஸ் காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைட் திரும்பினீங்கன்னா நார்னியால இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அப்படியே. அதுக்கப்புறம் வந்து ஒரு 60 நாள் காணா போயிட்டு பொம்பாலாம் உள்ள போய் தேட வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால வந்து நம்மளோட காடோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்ல விரும்புறேன். ஆக்சுவலி வந்து இங்க கேஎல்லேருந்து ஒரு 4 ஹவர் நீங்க வந்து அப்படியே நார்மலா டிரைவ் போனீங்கன்னா வந்து குவாலத்தஹான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. அதுதான் வந்து தமன் நெகாரான்னு சொல்லுவோம் பாருங்க. ஸோ அந்த தமன் நெகாராலேயே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான அருமையான விஷயம்லாம் இருக்கு. ஆக்சுவலி வந்து அனிமல்ஸ்னா இந்த பிராணிகள், இந்த மிருகம்லாம் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம். எங்க போனாலும் வந்து பாக்குறது, இன்சாக்ட், இந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ அந்த விஷயத்துல வந்து மலேசியாவுக்கு புதுசா கண்டுபிடிச்ச ஒரு சில
மிருகங்கள் வந்து மிருகங்கள் இல்லைன்னா பூச்சி இந்த வகைகள் வந்து நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்டா வந்து நான் சொல்ல விரும்புறது வந்து அந்த கோஸ் ஸ்கோப்பியன் சொல்லிட்டு ஒன்று வந்து இடையில வந்து கண்டுபிடிச்சாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராச்சும்? இந்த கோஸ் ஸ்கோப்பியன் நிறைய வகை ஸ்கோப்பியன் இருக்கு. ஆனா வந்து இந்த கோஸ் ஸ்கோப்பியன் வந்து எண்டமிக் டு மலேசியா. எண்டமிக்னா வந்து மலேசியால மட்டுமே அந்த ஏரியால மட்டுமே வந்து பார்க்க முடியற ஒரு விஷயம்னா வந்து இந்த கோஸ் ஸ்கோப்பியன். அதாவது பினாங்ல இருக்கிற பினாங் ஹீல் இருக்கு தெரியுங்களா? பினாங் ஹீல் நிறைய பேர் அந்த கேபிள் ஏறிட்டு போயிட்டு வந்திருப்பீங்க. மேல போய் இன்னும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு கீழே திரும்பி வந்திருப்பீங்க. இல்லைன்னா வியூவை பார்த்திருப்பீங்க. ஆனா வந்து அங்க அந்த ஹீல் சுத்தியே வந்து அவ்வளவு அபூர்வமான விஷயங்கள் இருக்கு. இந்த ஸ்கோப்பியன் வந்து ஒன் ஆஃப் இட். இந்த ஸ்கோப்பியனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஏன் வந்து ஏன் அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, ஏன் இத்தனை வருஷம் அவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஆகுனுச்சுன்னா, நிறைய ஸ்கோப்பியன் வந்து அல்ட்ரா லைட் கீழே வந்து நீங்க வந்து பார்க்கலாம். அந்த ஸ்கோப்பியன் வந்து ஒரு மாதிரி வந்து ஃப்ளோரசன்ட் மாதிரி ஷைன் பண்ணும். ஆனா இந்த கோஸ் ஸ்கோப்பியன் வந்து அதுக்கு பேருக்கு தகுந்த மாதிரியே வந்து அவ்வளையா ஷைன் பண்ணாது. ரொம்ப லைட்டா ஷைன் பண்ணும். ஸோ ஒரு விஷயத்த நீங்க ஸ்கேன் பண்ணி ஆமா ரொம்ப லைட்டா ஷைன் பண்ணும். ஸோ அதனால ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நீங்க அதை பாக்குறது. ஸோ அதே பினாங் ஹீல்ல வந்து ஒன்னும் அடுத்த வாட்டி நீங்க போனீங்கன்னா வந்து இந்த கெக்கோன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஆமா பெரிய பள்ளி. ஆமா நிறைய பேர் வந்து நம்ம இங்க வந்து இது ஒரு எக்ஸாட்டிக் பேட்டா வந்து வளர்த்தாங்க. இந்த அந்த அதே பள்ளியில வந்து இந்த மலேயன் ஃபாரஸ்ட் கெக்கோன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இந்த மலேயன் ஃபாரஸ்ட் கெக்கோ வந்து அதோட கலரே வந்து ஒரு பிரைட் yellow. இந்த ஒரு வாழைப்பழம் வந்து நல்லா வெளுத்த வாழைப்பழம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த கலர்ல இருக்கும். அந்த பிரைட் yellow. ஆமா மஞ்சைன்னு இருக்கும். அது சவுண்ட் வந்து ஒண்ணுமோ வந்து பக்கத்துல வந்து யாரோ 2 பேர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து சிமெண்ட் வந்து குலைச்சா வந்து சவுண்ட் கொடுக்கும் தெரியுங்களா? அந்த மாதிரி சவுண்ட் கொடுக்கும் அது. ஏன்னா அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். நானும் என் ஒய்ஃபை வந்து ஃபாரஸ்ட் ரிட்ரீட் போனோம். ஒரு 3 நாளா வந்து அந்த சவுண்டு என்னன்னா வந்து நாங்க நினைச்சுக்கிட்டோம் பக்கத்து ரிட்ரீட்ல வந்து இப்போ புதுசா ரெனோவேஷன் நடக்குது போலுக்குன்னு சொல்லிட்டு. ஆனா 3வது நாள் வந்து டாய்லெட்டுக்குள்ள போகும்போது தான் வந்து அப்படியே ஒரு அலறல். என்ன அலறல்னா வந்து இந்த கெக்கோ வந்து உள்ள டாய்லெட்டுக்குள்ள வந்து 3 நாளா அவர் வந்து சொரண்டிட்டு இருந்திருக்காரு. அவர் சவுண்ட் கொடுத்திருக்காரு. அது எங்களுக்கு தெரியாது. நான் வந்து 2 பேர் என்னடா 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாமா வேலை செய்யறாங்க இந்த ரிசார்ட்லன்னு சொல்லிட்டு நாங்களும் யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். அந்த கெக்கோ பார்த்த ஷாக்ல டாய்லெட்டை பூட்டிட்டோம். உள்ளுக்கு ஆளு போக வேண்டியது. ஆனா அந்த ராத்திரி போகவே முடியல. அது ஒரு வேற கதை, அது விடுவோம், பிரச்சனை இல்லை. ஸோ 3வதா வந்து நான் சொல்ல விரும்பியது வந்து 3வதா வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து இது வந்து கடைசியா வச்சுக்கோங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அனிமல். இது இந்த காவூர்னு யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காவூர் எஸ். இந்த காவூர் வந்து இங்கிலீஷ்ல வந்து இந்தியன் பைசன் சொல்லுவாங்க. இந்த இந்தியன் பைசன் வந்து நேட்டிவ் வந்து மலேசியா தான். ஆனா வந்து இது வரைக்கும் நான் ஒண்ணு கூட கண்ணுல பார்த்ததே இல்லை. இட்ஸ் வெரி ரேர். 3வதா நான் சொல்ல விரும்பியது வந்து காவோ. இந்த அனிமல் பேர் வந்து காவோ, இந்தியன் பைசன் சொல்லுவாங்க. இந்த கேட்டல் ஃபேமிலிலேயே வந்து இந்த பசுமாடு, எரும மாடு, இந்த இந்த பெரிய மாடு, அந்த மாதிரி மாடுலாம் இருக்கு. அந்த ஃபேமிலியில காவோ தான் வந்து ஆக பெருசு. கருப்பு கலர்ல அப்படியே பெருசா மஸ்கியூலரா இருக்கும் பாருங்க. அதுதான் அது வந்து ஃபுல் மஸ்கியூலர். அப்படியே வந்து என்னைய பார்த்தாலே உச்சா போயிருவடான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அது. அதோட சராசரி வெயிட்டே வந்து நார்மல் வெயிட்டே வந்து 1300 கிலோகிராம் வரும். அதாவது வந்து 1.3 டன். அவர் சிங்கம் சொல்லுவார்ல, யோங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் தான். அதுதான் கவுர். கார்ட்டூன்ல வந்து முட்டைனா வந்து அப்படி நிலாவை தொட்டுட்டு அப்படியே வந்து ஈகல் மேல வந்து காலை வச்சு அப்படியே ஒரு மாதிரி குதிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் கீழே அப்படியே வர மாதிரி. சோ அதனால வந்து இந்த மாதிரி பிக் ஃபுட் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது நான் நம்புவேன். அது நம்ம ஃபாரஸ்ட்ல போய் தேடினா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கேயாச்சும் உள்ள வாய்ப்பு இருக்கு. அங்க எங்கேயாச்சும் வந்து ஒரு சக்குன்னு கிடாய் ரூன்சீட் போட்டு அதை ஏதாச்சும் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அங்க ஒரு தனி உலகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளோட ஃபாரஸ்ட் வந்து அவ்வளவு பழமையானது, அவ்வளவு டென்ஸான ஒரு ஃபாரஸ்ட். பிளான்ட் பத்தி வந்து ஒன்று சொல்லணும்னா வந்து இடையில வந்து ஒரு பிளான்ட் வந்து புதுசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய விஷயம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த நியூ டிஸ்கவரிஸ் எல்லாம் வந்து ரொம்ப உள்ள இந்த மேல வந்து கயிறு கட்டி ஏறி அந்த கண்ணாடி போட்டு அப்படியே வந்து தவம் இருந்து கண்டுபிடிப்பாங்க சொல்லுவாங்க. ஆனா இவரு வந்து இந்த பிளான்ட்டை வந்து நியூவா டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபிளவரிங் பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஃபிளவர்ஸ் வேற, ஃபிளவரிங் பிளான்ட் வேற. ஸோ ஃபிளவர்ஸ் வந்து ஃபிளவரிங் பிளான்ட் வந்து அந்த பிளான்ட் வந்து ஒரு சமயம் பூ வந்து இப்ப வந்து கருப்புல மரம் வந்து திடீர்னு பூ விடும், பார்த்திருக்கீங்களா? அழகா இருக்கும்.
ஆமா. ஸோ அது ரொம்ப பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பிளான்ட் பேர் வந்து திஸ்மியா சிட்டி மரியாமி. இல்ல பேர் வந்து அது பேருக்குள்ளதான் வந்து அந்த ஸ்பெஷலே இருக்கு. என்னன்னா வந்து இந்த இந்த பிளான்ட்டை கண்டுபிடிச்சவர் வந்து ஒரு போட்டோகிராஃபர், அவர் வந்து ஒரு ரீசர்ச்சர். அந்த அந்த ரிசர்ச் வந்து சைட்லயே வந்து அப்படியே சும்மா இந்த ட்ராக் போறோம் பார்த்தீங்களா, அப்ப வந்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கு வந்து அவங்க அம்மாவோட பேர் தான் வச்சிருக்காரு. அதாவது சித்தி மரியம் இருக்காங்க பார்த்தீங்களா, அதான் அவங்க அம்மா பேரு. அது சித்தியா மரியாமின்னு வச்சிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன், நீங்களும் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, உங்க அம்மா பேர் வைங்க, பெருமையாக்குங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்மளோட காட்டுல இருக்கு, நம்மளோட அழகான அருமையான காட்டுல இருக்கு. அதனால வந்து நான் இந்த பேண்டமிக் முடிஞ்சோடனே நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து காசு கொடுத்து கப்பல் ஏறி வெளிநாட்டுல போய் வந்து வேற காட்டை பார்க்கறதோட நம்ம காட்டை பார்த்து போயிடலாம். ஸோ சொர்க்கமே என்றாலும் நம்பூர் போல வருமான்னு தான் நான் வந்து முடிக்க இஷ்டப்படுறேன். தேங்க்யூ வெரி மச். ஓகே, நிரேஷன் ஒரு எண்டிங்காக ஒரு ஏதாச்சும் லைட்டாக. ஓகே, கடைசியாக என்ன சொல்ல வரேன்னா, நம்ம மலேசியாவில் வந்து ஃபுட் இஸ் பெஸ்ட். எங்கேயும் எந்த நெகிரி போனாலும் கண்டிப்பாக எல்லா விதமான ஃபுட், எல்லாமே சாப்பாடு எல்லாமே கிடைக்கும். ஸோ அதனால என்னோட ஸ்லமத் ஹரி மிர்டேகா சொல்லி முடிக்கிறேன். தேங்க்யூ நிரேஷன். ஓகே ப்ரோ, நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, என்றைக்குமே வந்து நம்ம நாடு மாதிரி ஒரு ஸ்பெஷலான நாடு வந்து இல்லை. இவ்வளோ ஒரு 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 வித்தியாசமாக இருக்கிற ஒரு நாடு வந்து நம்ம எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. ஸோ எப்படி வந்து எல்லாத்துக்கும் தாய் வீடு முக்கியமோ அதே மாதிரி நம்ம தாய் நாடு நம்மளுக்கு முக்கியம்தான். அதை வந்து நான் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். எவ்வளோதான் மித்த நாட்டில் அந்த வேலை இருக்கோ, நிறையா விதமான வேலை இருந்தாலும் நம்ம மலேசியாவில் இருக்கிற நம்ம வேலை மாதிரி வராது. ஏன்னா நம்ம இங்கே வேலை செய்கிறனால அவ்வளோ நிறையா பெருநாளோட ஹாலிடேஸ் கிடைக்கும். அதனால என்ஜாய் பண்ணுங்க, நல்லா இருங்க. நன்றி, வணக்கம். ஓகே, மலேசியால வாழ்ற எல்லா மக்களும் மனசுல வந்து சந்தோஷமா இருங்க. ஏன்னா இந்த உங்களை சுத்தி பாருங்க, பல இன மக்கள் இருந்தாலும், பல வித்தியாசமான கலாச்சாரம் இருந்தாலும், நம்ம இந்த மலேசியா பூமியில பிறந்தது ஒரு அற்புதமான விஷயம். அது யார் வந்தாலும் அதை தவிர்க்க முடியாது. மலேசியால வாழ்றது அது ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை. இந்த அழகான நாட்டில் வந்து நம்ம ஒரு குடிமகனாக இருக்கிறதுல நான் வந்து பெருமையாக நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு தேங்க்யூ சுதன் ஃபார் ஜாயினிங், நிரேஷன், சியாசாரா, பால் அண்ட் ஹிண்ட்ராவேல். ஸோ இத்துடன் உங்களிடமிருந்தே விடைபெறுவது சந்தானநாதன் ஆகிய ஸ்னேசி. நன்றி, வணக்கம். ஸ்லமாட் ஹரி மிர்டேகா.